நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ரோல் வேணும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் ரோல் கொடுக்கலாம். இந்த ரோலில் நம்ம வந்து ஒரு நேம் வந்து சில வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரோல் வந்து வைக்கிறேன். இதில் வந்து என்னென்ன ஆக்சஸ் வேணும் அந்த யூசருக்கு ரோலுக்கு அப்படின்னா டேஷ்போர்ட், வேலட், ஸ்மார்ட் அப்ரூவல், ஆல் யூஸ் இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ரோல். ஸோ ரோல் கிரியேட் ஆயிடும். அப்புறம் வந்து நம்ம போய் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஆட் யூசர் கொடுத்தோம் அப்படின்னு இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நான் கிரியேட் பண்ண ரோல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, டேஷ்போர்ட் கொடுத்துருந்தோம், வேலட் கொடுத்துருந்தோம், ஸ்மார்ட் ஆல் யூசர். இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸஸாக தேவைப்படுது. இப்போ அக்கௌண்ட்ஸில் பேமெண்ட் மோட் தேவைப்படுது, அக்கௌண்ட் ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் இதில் போய் நம்ம வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நான் வேலட் யூசர் இவங்களுக்கு வந்து இந்த யூசருக்கு வந்து வேலட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு வேணுமா வேண்டாமான்னு இப்போ வேண்டாம் அப்படின்னா அந்த யூசருக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம நான் வேலட் யூசரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேடோ வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். இதில் வந்து நான் யூசர் 1ன்னு நான் நேம் தரேன். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. இங்கே இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து கிரியேட் யூசர் அண்ட் சென்ட் இன்வைட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அசைன் வேலட் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் அட்மின் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே நம்ம யார் யார் வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்காக அசைன் வேலட். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போய் இப்படி இருக்கும். இப்போ எனக்கு கீழே யார் யார் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கீழே இவங்க வேணும் அப்படின்னு நான் அசைன் பண்ணி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து இவங்க வந்து அசைன் ஆகிக்குவாங்க.